கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் என்ற பெயரில் யாத்திரை மேற்கொண்டார். தொடர்ந்து ஊத்தங்கரை 4 முனை சந்திப்பில் பாஜக கொடியேற்றி வைத்து பொதுமக்களிடையே பாஜக சாதனைகளை எடுத்துரைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் பனைமரம் காணப்படுவதாகவும், தமிழகத்தில் மீண்டும் பாஜக ஆட்சி அமையும், படிப்படியாக மதுபான கடைகளை மூட நடவடிக்கை மேற்கொள்வோம், கள்ளுக்கடைகள் திறக்க நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று உறுதியளித்தார். பின்னர் ஊத்தங்கரை அதிகமான் மகளிர் கலைக்கல்லூரியில் பாரதத்தின் வளர்ச்சியில் இளம் மகளிரின் பங்கு என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியின் பேருந்தினை அதன் ஓட்டுநர் வெங்கடாசலம் ஈரோடு மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் உள்ள மாணவ மாணவிகளை அழைத்து செல்வதற்காக இயக்கி வந்துள்ளார். அப்போது அளவுக்கு மீறிய மது போதையில் இருந்த அவர் சாலைகளில் உள்ள தடுப்பு சுவரின் மீது வாகனத்தை மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக பேருந்தினுள் ஏறி வாகனத்தை நிறுத்தினர். அப்போது பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வாகன ஓட்டுநர் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி சாலை நடுவே அமர்ந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவருக்கு பாதுகாப்பு இல்லை என கருதிய பொதுமக்கள் அவரை பேருந்து இருக்கையில் அமர வைத்தனர். இதற்கிடையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் மூலனூர் எரகாம்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். 65 வயதான இவர் 16 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து ராஜேந்திரன் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் தலைமை நர்ஸாக உள்ள உஷாராணி என்பவரை அணுகி சிறுமியின் கருவை கலக்கி செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி தாராபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராஜேந்திரன் மற்றும் உஷாராணியை தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் ராஜேந்திரனுக்கு உடந்தையாக இருந்த சரவணன் என்பவர் குழந்தைகளின் பெற்றோருக்கு கொடுப்பதாக கூறி ராஜேந்திரனிடம் பேரம் பேசி ரூபாய் 13 லட்சம் பணத்தை அபகரித்து தலைமறைவாக இருந்து வந்தார். தாராபுரம் காவல் நிலைய பகுதியில் ஒரு வீட்டில் மறைந்திருந்த சரவணனை பிடித்த போலீசார் அவர் மீது பண மோசடி மற்றும் போக்சோ வழக்கு என 2 வழக்குகள் பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோயம்புத்தூரை சேர்ந்த வினோத்குமார் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புதுக்குடிக்கு தனது காரில் வந்தபோது எதிரே வேகமாக வந்த மணல் லாரி மீது மோதாமல் இருப்பதற்காக காரை திருப்பியுள்ளார். இதில் நிலை தடுமாறிய கார் அருகில் உள்ள பள்ளத்தில் முட்செடிகளுக்குள் பாய்ந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக 3 பெண்கள் உட்பட வினோத்குமார் குடும்பத்தினர் 5 பேர் காயமின்றி உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் விபத்தில் இருந்து தப்பிய பக்தர்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் விபத்து குறித்து ஸ்ரீவைகுண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கண்ணாரக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் சின்னையன் மகன் ஐயப்பன். இவர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் வேதியியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த மாதம் அதே பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது மாணவி ஒருவரை தான் பாடம் எடுக்கும் தனியார் டியூஷன் சென்டருக்கு யாரும் இல்லாத நேரத்தில் அழைத்து சென்றுள்ளார். அங்கு சென்றதும் அந்த மாணவியிடம் காதலிப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதையறிந்த மாணவியின் பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் நாகவள்ளி மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து ஆசிரியர் ஐயப்பனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை 3ஆம் ஆண்டாக தமிழ் வெல்லும் எனும் கருப்பொருளை மையமாக கொண்டு அயலக தமிழர் தின விழாவை சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழகத்தில்தான் அயலக நலன் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டால் அதை தீர்க்கும் பணியை அயலக நலத்துறை மேற்கொள்கிறது என்று கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஊர்வசி அமிர்தராஜ். இவர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் தனது 1 மாத ஊதியத்தை தமிழக அரசுக்கு வழங்கும் வகையில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் தனது 1 மாத ஊதியத்தை வழங்கினார். அப்போது உடன் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருந்தனர். விருதுநகர்
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காந்தி மைதானம் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் பயனாளிகளுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் 1000 ரொக்கப்பணம், பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழு கரும்பு என பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதிய தாமிரபரணி குடிநீர் திட்டம் விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. மார்ச் மாதம் முதல் தண்ணீர் விலைக்கு வாங்க வேண்டிய சூழல் இருக்காது என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், வருவாய்த்துறை அதிகாரிகள், கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மீன்வளம், மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு செய்யப்படும் அறுவை சிகிச்சை மற்றும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கால்நடை மருத்துவமனைகளில் பணி நிரப்புதல் தொடர்பாக வழக்கு நடைபெற்று வருகிறது. அது முடிந்ததும் 15 நாட்களுக்கு பிறகு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தனியார் பள்ளி சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் தனித்திறமையை ஊக்குவிக்கும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 200 பள்ளிகளில் இருந்து 1500 மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் புதிய படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்தனர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், உமாசங்கர் IAS, கூடுதல் தலைமை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், புதிய கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமைகளை பற்றி மாணவர்களுக்கு புரிதல் ஏற்படுத்த வேண்டும் எனவும், அதை எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.